Rubilux Paints. Best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. ஆனந்த், பிரதமர் நரேந்திர மோடி எப்போது மதுராந்தகம் விழா மேடைக்கு வந்து சேர்வார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது வரை கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள்? திலகவதி, தேசிய ஜனநாயக கூட்டணி இடம்பெற்றிருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையிலான கூட்டணி தற்போது கூட்டணி இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சியெல்லாம் ஒன்று வைத்து பெரிய அளவுல ஒரு கூட்டம் நடைபெறுகிறது. மாநாடு சொல்லலாம், அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஏற்பாடு செய்து நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் விழா மேடைக்கு வர இருக்கிறார். இந்த கூட்டத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த டிடிவி பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய டிடிவி தினகரன், அதே போல பாமக கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி அவர்கள், அதே போன்று கட்சியினுடைய அந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களாம் தற்போது விழா மேடைக்கு வந்திருக்கிறார்கள். அதே போல பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த தமிழ்நாட்டினுடைய மாநில தலைவர் நயினா நாகேந்திரன், அமைச்சர் முருகன், முன்னாள் தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட தலைவர்களாம் விழா மேடைக்கு இருப்பதை பார்க்க முடிகிறது. பெரிய அளவு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூட்டத்திற்கு வருவதையொட்டி மிக பிரமாண்டமான முறையில ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இதற்காக பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. ஜிஎஸ்டி பிரதான சாலையில போக்குவரத்து கனரக வாகனங்கள் அனுமதி இல்லை, இலகுரக வாகனங்களுக்கும் தற்போது அனுமதி இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜிஎஸ்டி சாலையில் வாகனங்கள் கூட்டத்தில் செல்லக்கூடிய வாகனங்கள் செல்லக்கூடிய காட்சியை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விழா மேடைக்கு ஹெலிகாப்டர் மூலமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னை விமான நிலையத்தில் இருந்து மதுராந்தகம் தற்காலிக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹெலிகாப்டர் அந்த விமான தளத்திற்கு வருகை தர இருக்கிறார். அதன் பிறகு விழா மேடைக்கு வருகை இருக்கிறார். விழா மேடைக்கு அவர் வந்த பிறகு நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது. கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து கட்சியுடைய பிரதிநிதிகளும் தற்போது விழா மேடைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். அந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. கூட்டம் அனைத்து கட்சிகளும், குறிப்பாக அந்த கூட்டணி இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சியாக இருக்க, அதாவது அதிமுக, பாமக, அதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி பிரதான கட்சிகள், அதே போல ஐஜேகே உள்ளிட்ட பிரதான கட்சிகள் இந்த கூட்டணியிலிருந்து இடம்பெற்றது. தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய ஜி.கே. வாசன் தற்போது வருகை தந்திருக்கிறார். இப்படி கட்சியுடைய தலைவர்கள் ஒவ்வொன்றாக விழா மேடைக்கு வருகை தந்து விட்டார்கள். இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விழா மேடைக்கு வர இருக்கிறார். அவருடைய உரை என்னமாக இருக்கிறது என்று பொறுத்து தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏன்னா தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அரசுக்கு எதிராகவும், அதே போல திமுக தலைமையில் அமைந்திருக்க கூட்டணிக்கு எதிராக ஒரு கூட்டமாக இது பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி திமுக மீது என்ன மாதிரியான ஒரு விமர்சனத்தை வைக்க இருக்கிறார் பொறுத்து தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதை மையப்படுத்திதான் பிரதமராக எல்லா கட்சியும் அதற்கான அந்த அடுத்த கட்டமான நகர்வு இருக்கும் தேர்தல் நேரத்தில். எனவே வரக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்தில் முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால், நடைபெற இருக்கக்கூடிய வர இருக்கிற சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு முன்னோட்டமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தரமாக ஒரு தொடர்ந்து வெற்றி பாதையில் அவர்கள் இருக்கிறார்கள். எனவே இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இந்த வெற்றியை தன்வசப்படுத்துவதற்காக கூட்டணி வலுப்படுத்த நோக்கத்தோடு தேசிய ஜனநாயக கூட்டணி, குறிப்பாக தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சியின் தலைமையில இந்த கூட்டணியானது இடம்பெற்றிருக்கிறது. இந்த கூட்டணியை வைத்துத்தான் தரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட இருக்கிறார்கள். கூட்டணியில் தொகுதி பங்கீடு ஒரு புறம் வந்தாலும் தொகுதியில் என்ன மாதிரியான தொகுதியில் கேட்டு அது தொடர்பாக அடுத்த கட்ட நகர்வு இருக்கும், அது தொடர்ந்து பேச்சுவார்த்தை இருக்கிறது. இந்த நிலையில்தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். கூட்டத்தில் முக்கியமான உரை இருக்கும். இந்த கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடியுடைய உரையை மையப்படுத்தி தான் அடுத்த கட்ட நகர்வுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசு மீது என்ன மாதிரியான விமர்சனங்கள் வைத்து பேச இருக்கிறார் என்று பொறுத்து தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதே போல ஒவ்வொரு அரசியல் கட்சியுடைய தலைவர்களும் இங்க என்ன மாதிரியான கருத்துக்களை முன்வைக்கிறார் பொறுத்து தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. தற்போது இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட்டம் அவர் சுமார் 1 லட்சம் இருக்கைகள் அமர்த்தப்பட்டிருப்பதாகவும் அங்க தெரிய வருகிறது. 1 லட்சம் இருக்கைகளுக்கு மேலான கூட்டங்களை திரட்டுவதற்காக திட்டமிட்டு அந்த பணிகளை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப சென்னை புறநகர பகுதியாக மதுராந்தகம் பகுதியில் இந்த கூட்டம் ஒரு முக்கியமான கூட்டமாக பார்க்கப்படுகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு முக்கிய ஒரு மைல்கல்லை என்று சொல்லலாம். வரக்கூடிய ஒரு சட்டமன்ற தேர்தலில் பிரதானமாக அவர்களுக்கு தொடர்ந்து சொல்லக்கூடியது, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சியை சேர்ந்த ஒரு நிலைக்கு வர வேண்டும், ஒரு
குடையின் கீழ் வந்தால்தான் அந்த கட்சியை எதிர்த்து நம்ம வந்து போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டும் என்று தொடர்ந்து அவர்கள் வந்து கூறி வந்தார்கள். இந்த நிலையில்தான் தற்போது அவர்கள் ஒற்றை நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைத்து இந்த கூட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போல முக்கியமாக இன்னும் பார்க்க வேண்டியிருக்கிறது தேசிய முற்போக்கு திராவிட கழகம். அவர்கள் யாரிடம் கூட்டணி வைக்கப் போகிறார்கள் என்று பொறுத்தான் பார்க்கப்படுகிறது. அவர்கள் இரட்டை இலக்கில் எங்களுக்கு வந்து தொகுதி வேண்டும் என்று தொடர்ந்து அவர்கள் வந்து கோரிக்கையை முன் வச்சு தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாங்க. இரு தரப்பிலும் திராவிட முன்னேற்ற கழகத்திலும் பேசப்படுவதாகவும் அதே போல அதிமுக சார்பிலும் பேசப்படுவதாக சொல்லப்படுகிறது. அவர்களையும் இந்த கூட்டணிக்கு கொண்டு வருவதற்கான திட்டமிடல் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் நமக்கு வந்து தெரிய வருகிறது. எனவே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகளை ஒருங்கிணைத்து இந்த கூட்டணியை வெற்றி பாதையை கொண்டு செல்வதற்கான பணிகளை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க. அதேனாலதான் இரண்டு தினங்களுக்கு முன்பாக வருகின்ற மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் இதற்கான பணியை தொடர்ந்து திட்டமிட்டு வந்து செய்தார்கள். அதே போல பாமகவை சேர்ந்த ராமதாஸ் அவர்களையும் இந்த கூட்டணிக்கு கொண்டு வருவதற்கான திட்டமிடலும் பேசப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. எனவே அன்புமணி அவர்களும் இந்த கூட்டணியில் வந்து இடம்பெற்றிருக்கிறார். அமமுக அதே கட்சியை சேர்ந்த பிரதிநிதிகளும் கட்சியுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் அவர்களும் இந்த கூட்டணியில் வந்து இடம்பெற்றிருக்கார்கள். இப்படி சிறிய கட்சி முதல் பெரிய கட்சி வரை இந்த கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கான திட்டமிடுதல் வந்து பணிகளை செஞ்சு தற்போது ஒருங்கிணைத்து இந்த கூட்டமானது நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் முக்கியமான தலைவர்கள் பேச இருக்கிறார்கள். தலைவர்கள் பேச்சை மையமாக வைத்துதான் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை அடுத்த கட்டத்திற்கு அவருடைய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான ஒரு மனநிலைக்கு கொண்டு போவதற்குரிய திட்டங்களை தீட்டுவார்கள். எனவே இந்த கூட்டம் ஒரு முக்கியமான கூட்டமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா முதல் கூட்டமாக அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டு கட்சிகளுக்கு ஒருங்கிணைந்த ஒரு முதல் கூட்டமாக இந்த கூட்டத்தை பார்க்கப்படுகிறது. அடுத்த கட்ட நகர்வு இன்னும் கூடுதலான கட்சியை இந்த கூட்டணிக்குள் கொண்டு வந்து அடுத்த கட்டமாக கட்சி அந்த கூட்டணியை வலுப்படுத்துவதற்கான திட்டமிடுதல் இருக்கும். அடுத்த கட்ட நகர்வு தொகுதி பங்கீடு இருக்கும். தொகுதி பங்கீடுல வந்து எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு தொகுதி வந்து ஒதுக்கப்படுகிறார் என்று பொறுத்து நான் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏன்னா ஏறக்குறைய ஒரு 160 இடங்களுக்கு மேலாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடுவதற்கான திட்டங்கள் திட்டப்பட்டிருக்கிறது. ஏன்னா அதற்கு ஏற்ற போல 25 தொகுதிக்கு மீறாமல் போட்டியிடுவதற்கான பாரதிய ஜனதா திட்டமிட்டிருக்காங்க. அதே போல ஒவ்வொரு கட்சியும் அவர்களுடைய திட்டமிடல் வச்சு இந்த கூட்டணியிலே இடம்பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன மாதிரியான இடங்கள் ஒதுக்கி கொடுக்க இருக்கிறார்கள், எத்தனை இடத்தில் வந்து அதற்கு பிறகு அவர்கள் வந்து ஒரு சில தொகுதிகள் வந்து கூடுதலாக கேட்கக்கூடிய கூடும், அவர்களா என்ன மாதிரியான கூட்டணிகளின் இடங்கள் பெற்று அவர்களுக்கு தொகுதிகள் வந்து கொடுக்கறதுக்கான பொறுத்துதான் பார்க்க வேண்டியது. இந்த கூட்டத்தை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கட்சிக்கு வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்து ஒரு முக்கியமான கூட்டமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா அவர்களுக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை தாங்கள் ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும், அப்படி இல்லை என்றால் தங்கள் கூட்டணி கட்சி ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இந்தியா முழுவதுமே தொடர்ந்து அந்த பணிகளை செஞ்சுட்டு வர்றாங்க. அவர்கள் வலுவாக இருக்கக்கூடிய இடத்தில் அவர்களை ஆட்சி அமைப்பார்கள். கூட்டணி கட்சி வலுவான இருக்கிற இடத்தில் கூட்டணி கட்சி ஆட்சி அமைக்கும். அதன்படி தற்போது இந்த கூட்டத்தை மையமாக வைத்து இந்த திட்டமிட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பொறுத்துதான் பார்க்க வேண்டியது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் கீழே இறங்கி விழா மேடைக்கு வர இருக்கிறார். அவர் என்ன உரையாற்ற பொறுத்துதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints.